Hello everyone, welcome to my channel Geo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா ரன்னிங் ஸ்டிச், அதை வச்சு வேறு எந்தெல்லாம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரன்னிங் ஸ்டிச்சோட வேரியேஷன்ஸ், பேஸ் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு மேலே வேறு எதெல்லாம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு த்ரெட்டை அடியிலேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து திரும்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கிளாத்தோட அடிப்பக்கமாக திரும்ப குத்தி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எந்த அளவு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட்டை ஒவ்வொரு வாட்டியும் வெளியே எடுக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட் நான் இப்படி சொல்லி கொடுத்தேன், ஒவ்வொரு வாட்டியும் மேலே குத்தி கீழே குத்தி அந்த மாதிரி. நம்ம அதை விட ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படியும் பண்ணிக்கலாம். மேலே மட்டுமே நீடில் 1-2 வாட்டி ஒரே இடத்துல விட்டு விட்டு அப்படியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக த்ரெட்டை அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரியும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சோட உள்ளாடி த்ரெட்டை விட்டு நீடில் ஒரு வாட்டி த்ரெட்டை சுற்றி இழுத்து விட்டோன்னா டைட் ஆயிரும். அப்புறம் கொஞ்சமாக த்ரெட் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நூல் கலண்டு வராமல் இருக்கும். அப்புறம் க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவதாட்டு இதுவும் நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான், அது வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோம், இது வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக போடலாம். அப்போ கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், ரொம்ப கேப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டு எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச். சேம் ரன்னிங் ஸ்டிச் தான், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம், இது நம்ம நெருக்கமாக போடுறோம். அப்புறம் த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக எடுக்கிற டைமில் கவனமாக எடுத்துக்கோங்க, சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் நான் வந்துட்டு த்ரெட் வந்துட்டு 6 ஸ்டாண்ட்ஸாக அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணும்னா, கொஞ்சம் தடிமன் குறைவாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்டாண்ட்ஸாக கூட எடுத்து ஒர்க் பண்ணலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். நீங்கள் 6ஆவோ இல்லைன்னா 3ஆவோ எடுக்கிறது அது உங்கள் இஷ்டம் தான். இதுன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறது பார்க்க, அதுன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அப்புறம் டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பேஸில் எப்பவும் போல் நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட்டை கிளாத்துக்கு அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு த்ரெட்டை நீடியில் உள்ளாடி விட்டு திரும்ப பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். நம்ம இப்படி த்ரெட்டுக்கு அடியில் விட்டு வெளியே எடுக்காமல் அதிலே சைட்லேயே குத்தி எடுக்கிறோம் அப்படின்னுட்டோன்னா நம்ம கிளாத்தோட அடிப்பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம விரலை கொடுத்துக்கணும். விரலை அடிப்பக்கம் வச்சு கிளாத்தை டைட்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கவனமாக பண்ணணும், கையில் குத்தாமல் பார்த்துக்கணும். அப்புறம் முடித்ததுக்கப்புறம் அதை முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு த்ரெட் எடுத்துடும், கான்ட்ராஸ்ட் கலரில் இன்னொரு த்ரெட் எடுத்து நம்ம எந்த இடத்துல கேப் விட்ருக்கோமோ அந்த இடத்துல நார்மல் ரன்னிங் ஸ்டிச்சு அப்படியே கொடுத்துடலாம். அப்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்டர் லைனுக்கெல்லாம் கொடுக்கலாம், டபுள் கலர் ஷேடிங்லாம் இருக்கும். நான் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கோணலாக இருக்குது, நீங்கள் நேரே கொடுங்க, நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்னும் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். பார்டர் லைன்லலாம் ஒர்க் பண்ணலாம், நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்லலாம் இருக்கும், பார்த்துருப்போம் நம்ம. அப்புறம் வந்துட்டு இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குமே பேசிக் ரன்னிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ரன்னிங் ஸ்டிச் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் டிஸ்டன்ஸ் விடுறதை விட கொஞ்சம் க்ளோஸாக எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக இருக்குச்சுல, இது நான் வீடியோவுக்கு தெரிகிறதுக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் டைமில் கொஞ்சம் க்ளோஸாகவே பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம கொஞ்சம் க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் முடிக்கிற டைமில் நீடில் அடிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி
முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்பக்கமாக த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்து திரும்ப நம்ம எந்த அடிப்பக்கத்துலேருந்து த்ரெட்டை எடுத்தோன்னா கீழே திரும்பவும் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சோட அடிப்பக்கத்துலேருந்து த்ரெட்டை உள்ளாடி விட்டு வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறச்ச ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்தது மாதிரி இருக்கும். இதுவும் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது எப்படின்னா, நம்ம ஒருவேளை மேலே நம்ம ரன்னிங் ஸ்டிச் கொடுத்ததோட மேலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா மேலே இந்த த்ரெட்டை வெளியே எடுத்து திரும்ப ட்விஸ்ட் பண்ணி திரும்பவும் மேலேருந்தே உள்ளாடி விட்டு எடுக்கிறோம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம டபுள் இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் சேம் இன்டர்லேஸ் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் இது டபுள் லைனில் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு 2 லைன் ட்ரா பண்ணி 2 லைன்லேயுமே ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம த்ரெட்டை அடியிலேருந்து கீழ்ப்பக்கம் 2வது லைனோட கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நூலோட உள்ளடி த்ரெட்டில் கிளாத்தில் பட வேணாம், கிளாத்தில் விடாமல் த்ரெட்டோட உள்பக்கமாக மட்டும் விட்டு வெளியே எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் வெளியே எடுத்து பண்ணாச்சுல ஒரு யூ ஷேப்பில் அழகாக கிடைக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்ஸுகள்லாம் பார்டர் லைனில் எல்லாம் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது வந்துட்டு நார்மல் ரன்னிங் ஸ்டிச், நம்ம எப்போவும் போடுறது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அதே நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு 2வது பார்த்தது க்ளோஸ்ட் ரன்னிங் ஸ்டிச். இது வந்துட்டு நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான், கொஞ்சம் நெருக்கமாக போடுவோம், பக்கத்துலேயே போடுவோம், அப்படி பண்ணுறோம். அப்புறம் டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கேப் இருக்க இடத்துல மட்டும் இன்னொரு கலர் எடுத்து ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்புறம் டபுள் இன்டர்லேஸ் சேம் ஒரே மாதிரி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது ஆன்லைனில் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தருவோம்.